ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் சிறப்பு பெற்ற பண்டிகையாகும். இது கிராமப்புறங்களில் இதை ஆடி 18 பெருக்கு என்று வழிபடும் வழக்கம் இன்றும் வருகிறது. இந்த நாளில் மக்கள் ஆறுகளை வணங்கி புனித நீராடுவார்கள். அதுவும் முக்கியமாக காவிரி நீர் பாயும் இடமாக ஆடிப்பெருக்கு என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. பொதுவாக ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய், பழம், பூ, வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், தாலி, சரடு இவை வைத்து வழிபாடு செய்வார்கள். ஆனால் அப்படி நீர் நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு இலை வைத்து அதன் மேல் ஒரு பெரிய சொம்பை வைத்து ஒரு சில புண்ணிய தீர்த்தங்கள் வாங்கி அதில் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் தூள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமம், பாக்கு, எலுமிச்சை பழம் ஆகியவற்றை போட்டு வைத்து பூக்களை தூவி கற்பூரம் காட்டி பூஜை மேற்கொண்டு வழிபடலாம். ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவர் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று வயதில் பெரிய சுமங்கலி பெண்களை அழைத்து கைகளால் தாலி சரடை மாற்றுவார்கள். திருமணமாகாத பெண்கள் ஒரு நூலில் மந்தலை நினைத்து கைகளில் கட்டிவிடுவார்கள். அவர்கள் ஆடிப்பெருக்கு அன்று விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். இது ஆடிப்பெருக்கின் கொண்டாட்டத்தின் மகிமை.